தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் இருந்து திடீரென புகை வெளியேறியதால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பச்சிளம் குழந்தைகளை பராமரிக்கும் அறையில் இருந்து திடீரென புகை வெளியேறுவதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. திண்டுக்கல்லில் பச்சிளம் குழந்தைகளை பராமரிக்கும் அறையில் இருந்து புகை வெளியேறுவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. பிரசவ வார்டில் இருந்து புகை வெளியேறுவதால் அங்குள்ள மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி. அங்க பிரசவ வார்டில் இருந்து புகை திடீரென்று வெளியேறுவதாக கூறப்படுகிறது. காரணம் என்ன? அங்கு நிலவி வரும் அந்த சூழல் என்ன? மாலதி, திண்டுக்கல் மாநகருக்கு மத்தியில் அமைந்துள்ளது மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரியினுடைய தலைமை மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த திண்டுக்கல் மட்டுமன்றி ஒட்டஞ்சத்திரத்தில், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினசரி 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற வருகின்றனர். இந்த மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு 5 மாடி தளங்கள்ல செயல்பட்டு வருது. இந்த தளத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் குழந்தைகளுக்கான இன்குபேட்டர் வசதிகளுடனும் இந்த கட்டிடம் செயல்பட்டு வரும் நிலையில சற்று முன் இந்த 5 அடுக்கு இந்த வளாகத்துல உள்ள 2வது தளத்துல திடீரென புகை மூட்டம் ஏற்பட்டு அந்த புகை மூட்டத்தால் அந்த 2வது தளமே சூழ்ந்து காணப்பட்டது. ஜன்னல் வழியாக வெளியே புகை மூட்டம் வருவதை பார்த்து அறிந்த உறவினர்கள் கூச்சலிட ஆரம்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து பச்சிளம் குழந்தைகளுடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்த சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகளுடன் அந்த தாய்மார்கள் அலறி அடுத்துக்கொண்டு அங்க மூடியிருந்த கதவை தள்ளிவிட்டு கை குழந்தைகளுடன் அலறி அடித்து ஓடி வெளியே வந்ததால தொடர்ந்து பரபரப்பு நிலவியது. மேலும் கை குழந்தைகளுடன் ஓடி வந்த தாய்மார்களை அங்க பணியில இருந்த ஊழியர்கள் உள்ளே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர்கள் கதவை அடைத்து அவர்களை உள்ளேயே வைத்திருக்க முயற்சி செய்தனர். அவர்களை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால அந்த இரு தரப்பினருக்கும் இடையே, அதாவது தாய்மார்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இந்த 2வது தளத்துல செயல்பட்டு வந்த நாப்கின் மிஷினுடைய மின்சார கசிவு காரணமாகத்தான் இந்த புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இந்த மிஷின்ல உள்ள புகையை கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்திருப்பதாகவும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து தாய்மார்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்கள் மீண்டும் அவர்களது சம்பந்தப்பட்ட வார்டிற்கு திருப்பி அனுப்பும் பணியில அதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்வாய்ப்பாக அந்த தீப்பிடித்து எரிந்த அந்த மிஷினை பணியாட்கள் உடனடியாக அணைத்ததால் பெரும் விபத்து, பச்சிளம் குழந்தைகளுடைய அவர்களை சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த வார்டுல மிகப்பெரிய விபத்து தற்பொழுது தவிர்க்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ந்து அந்த புகை மூட்டத்தால் குழந்தைகள் அங்க அழைத்து செல்ல பெற்றோர்கள் தயங்கி நிலையிலேயே உள்ளனர். மாலதி, இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பாலாஜி.